2004 தீபாவளிக்கு அஜித், பூஜா, சுஜாதா, ரமேஷ் கண்ணா இவங்களாம் நடிச்சு டைரக்டர் சரண் டைரக்ட் பண்ண படம் தான் அட்டகாசம். இந்த படம் அந்த டைம்ல மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம். இப்போ ரீசெண்டாக கூட இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணாங்க. இன்னைக்கு இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோ. இன்னும் நான் அந்த படத்தை பார்த்தது கிடையாது அப்படின்னா உங்களுக்கானது தான் இந்த வீடியோ. வணக்கம், நான் ஆனந்த். இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, சுஜாதாவோட ஹஸ்பண்டை கொண்டுடுறாங்க. சுஜாதாவுக்கு ஜீவா, குருன்னு 2 பசங்க இருக்காங்க. குருவோட உயிருக்கு ஆபத்துனால சுஜாதா என்ன பண்றாங்க அப்படின்னா குருவை தத்து கொடுத்துடுறாங்க. ஜீவாவை மட்டும் தன்னோட தான் கூட வச்சு வளர்க்குறாங்க. இந்த குரு வந்து தூத்துக்குடியில் ஒரு பெரிய ரவுடியா ஃபார்ம் ஆயிடுறாரு. அவருக்கு வந்து எந்த விதமான சென்டிமெண்ட் கிடையாது. அம்மா மேல கூட பாசம் கிடையாது. இந்த பாசம்ங்கிற கான்செப்டே அவர் லைஃப்ல கிடையாதுங்கிற மாதிரி மைண்ட் செட் வந்துடுறாரு. நம்ம அம்மா வந்து தத்து கொடுத்தாங்களே, நம்ம தம்பியை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி அம்மா மேலையும் தம்பி மேலையும் பயங்கர வெறுப்பா இருக்காரு. தான் அப்பனை கொன்னவன் மேல அதை விட வெறுப்பா இருக்காரு. அவன் எப்படியாவது கொல்லணுங்கிற மாதிரி ஒரு இதுல இருக்காரு குரு. ஒரு கட்டத்துல குருவோட தொழில் ரீதியா குருக்கு பெரிய பிரச்சனை வரப்ப அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ரொம்ப ஈவிரக்கமே இல்லாம நம்ம தம்பி இங்க விட்டுட்டு நம்ம இங்க இடத்த மாத்திக்கிட்டோம்னா அவன் செத்து போயிடுவான், நம்ம வேற பக்கம் தப்பிச்சிடலாம். அவர்கிட்ட தான் பாசம்ங்கிற அந்த இதே கிடையாதுல்ல. அப்படிங்கிறனால 2 பேரும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இவர் திரும்ப மனசு மாறலையா, இவங்க அப்பாவை கொண்டவனே ஒரு பழிக்கு பழி வாங்கலையா, இவருக்கு உயிருக்கு என்ன ஆபத்து, இது எல்லாம் தான் அட்டகாசம். நீங்க கம்ப்ளீட்டா ஒரு அஜித் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த படத்தை நீங்க இன்னும் பார்க்கலாம் தாராளமா. ஏன்னா இந்த படத்துல டூயல் கேரக்டர்ல அஜித் பின்னி எடுத்துருப்பாப்புல. 2 பேரை லுக் வைஸ் 2 பேரும் சேமா இருந்தாலும் கேரக்டர் வைஸ், மேனரிசம் வைஸ் டோட்டலா வேறையா இருப்பாங்க. ஒருத்தர் ரொம்ப நல்லவன் அப்படின்னா ஒருத்தர் ரொம்ப கெட்டவன். துளி கூட பாசம் கிடையாது அந்த குருங்கிற கேரக்டருக்கு. ஏன்னா தம்பி அப்படிங்கிறப்ப எந்த மாதிரியான பாசமே கிடையாது. அந்த பாசத்துக்கு கட்டுப்பட்டாலும் கிடையாது. அம்மா மேல கூட பாசம் கிடையாது அவனுக்கு. அவங்க அம்மாவே ஒரு கட்டத்தை கொள்ற நிலைமைக்கு அந்த மாதிரி காமிப்பாங்க. அப்படிங்கிறப்ப 2 கேரக்டருமே நல்லா இருக்கும். அது மாதிரி இந்த குருங்கிற கேரக்டர் பயங்கர மாசா இருக்கும். அந்த கேரக்டர் ஓப்பனிங்கே வந்து கொஞ்சம் டிலேவாக தான் ஒரு இன்டர்வல் கிட்ட தான் அந்த கேரக்டரே ரிவீல் ஆகும். ஓப்பனிங்லே யாரில் அந்த குரு அப்படின்னோடனே தலை போல வருமானம் அந்த ஃப்ரேமே பயங்கரமா இருக்கும். ஹார்பர்ல ஒரு பயங்கர க்ரௌடா இருக்கும். க்ரௌடுக்கு நடுவில் தம் அடிச்சுட்டு வருவாரு. அந்த சீனே சமத்தியா இருக்கும். வாயில சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை, கழுத்து ஃபுல்லா செயின் அப்படின்னு சொல்லி அந்த லுக்கே சரண் வந்து நல்லா செதுக்கியிருப்பாப்புல அஜித்துக்குன்னு. வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை வெள்ளை ஷூன்னு சொல்லி ரொம்ப பயங்கரமா இருக்கு அந்த லுக்கு. அது மாதிரி அந்த கேரக்டர் வந்து இந்த அடி பண்ணிக்கிறது, இந்த கெஞ்சிறது அதெல்லாம் டோட்டலா கிடையாது. திமிரு தான். அந்த ஒரு ஃபைட்டு, அந்த இன்ட்ரோடக்ஷன்ல ஃபைட்டு வரும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 கார்ல வந்திருப்பாங்க அடிக்க. அப்பெல்லாம் ஃபைட்னாலே அப்படிதானே டாட்டா சுமால தான் வருவாங்க. அப்படின்னா அள்ளி போட்டு வந்திருப்பாங்க. இவர் டைலாக் எப்படி இருக்கும், எவன் வீட்டை சொல்லிட்டு வந்தான்னு மட்டும் முன்னாடி வா, மத்தெல்லாம் பின்னாடி போயிரு அப்படின்மா. எவன் வீட்டில் சொல்லிட்டு வந்தீங்களோ அவன் மட்டும் முன்னாடி வா அப்படின்னு எல்லாரையும் போட்டு அடி துவச்சிருவாப்புல. அதே மாதிரி இந்த கிளைமேக்ஸ் கிட்ட ஒரு டைலாக் வரும். இன்னொரு அஜித் வந்து கெஞ்சுவாரு, ப்ளீஸ் குரு நீ என் கூட இரு அப்படின்னு. ஏழால என் மூஞ்சி வச்சுட்டு கெஞ்சாதல என் முன்னாடி, எனக்கு அசிங்கம்ல அப்படின்னு. அந்த கேரக்டர் வந்து தன்னோட கெத்துல இருந்து கொஞ்சம் கூட குறையாது. அந்த கேரக்டர் கெத்தாவே தான் இருக்கும். அந்த கேரக்டர் கடைசி வரைக்கும் ரொம்ப திமுறா, வாயில சிகரெட், லெஃப்ட் ஹேண்ட் அந்த சிகரெட்டை பிடிக்கிற அந்த தோரணை எல்லாம் பயங்கரமா இருக்கும் அந்த கேரக்டருக்கு. இன்னொரு கேரக்டர் வந்து ரொம்ப சாதுவா, ஒரு அமைதியான ஒரு நல்ல சுபாவம் இருக்க கேரக்டரா இருக்கும். அது மாதிரி மற்றபடி படத்தோட லவ் போர்ஷன் நல்லா இருக்கும். பூஜாவுக்கும் அஜித்துக்குமான லவ் போர்ஷன் நல்லா இருக்கும். படத்தோட காமெடி இப்போ பார்க்குறப்பமே சிரிப்பு வருது. அதுவும் அந்த எம்எஸ் பாஸ்கர் வந்து அவரோட ஹாஸ்பிட்டலில் வச்சு வர அந்த டார்க் காமெடி எல்லாம் இப்போ நம்ம 25ல பார்க்குறப்ப பயங்கரம் சார். ஏன்னா டார்க்கஸ்ட்டுங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. படத்தோட சாங் பிளேஸ்மெண்ட் வேணா மேபி சில பேருக்கு வந்து நமக்கு வந்து கொஞ்சம் படம் லேகா இருக்க மாதிரி ஃபீல் ஆகலாம். ஏன் அப்படின்னா அந்த 2000 அந்த காலகட்டத்தில் எப்படி அப்படின்னா குறைஞ்சது ஒரு படத்தில் 5 பாட்டு எழுதிடுவாங்க. படத்தோட ஷூட் தனியாக இருக்கும், பாட்டு தனியாக ஷூட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. எங்கிட்டாவது ஃபாரின்ல போய் பாட்டை தனியாக ஷூட் பண்ணிட்டு வந்துட்டு அங்கங்கே ஃபிட் பண்ணுவாங்க. இதுதான் கான்செப்ட். அப்படிங்கிறப்ப அந்த படங்களில் வர பாடல்கள் எப்படியும் ஒரு அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையுமே பொதுவாக ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங் ஒன்று இருக்கும். அதிகபட்சம் ஹீரோயினுக்கு இன்ட்ரடக்ஷன் வைப்பாங்க இல்லையா. ஹீரோ பார்த்தோன்னே வர லவ் இருக்கும். இல்லை ஹீரோயினை பார்த்தோன்னே வர அந்த ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன்ல ஒரு லவ் சாங். அதுக்கப்புறம் 2 லவ் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஒரு டுவேட் சாங், லவ் சாங். அப்புறம் கிளைமேக்ஸ் கிட்ட அந்த கிளைமேக்ஸ் படம் முடிகிறதுக்கு ஒரு 15-20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு சாங் வரும். அந்த சாங்கு அப்புறம் இடையில ஏதாவது சென்டிமெண்டானா ஏதாவது சோகமா ஒரு சேட் சாங் போட்டு மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 சாங் கண்டிப்பா இருக்கும். அந்த விஷயம் இப்போ நம்ம 2025 இந்த டைம்ல பாக்குறப்ப வேணா சில பேருக்கு என்ன சீரியஸா போறப்ப எதுக்கு இந்த நடுவில் இந்த லவ் சாங்னு ஃபீல் ஆகலாம்.
மற்றபடி வேற எந்த இருக்காது. படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க. சுஜாதா, ரமேஷ் கண்ணா, பாபு ஆண்டனி, பூஜா அப்படின்னு சொல்லி படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நல்லா நடிச்சிருப்பாங்க. இன்னும் இப்படி நான் ஒரு படத்தை நான் பார்க்கல, அஜித் படத்தில் அட்டகாசமாக ஒரு படத்தை நான் பார்க்கலன்னா ஷேராக அந்த படத்தை நீங்கள் பாருங்கள். படம் யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது. அது மாதிரி படத்தில் ஏன் அஜித் சாரை தலன்னு கூப்பிட்றாங்க? சில பேருக்கு இந்த இப்போ இருக்கவங்களுக்கு சில பேர் தெரியாமல் இருக்கலாம், குட்டி குஞ்சுகளுக்கு. அது ஏன் தலங்கிறாங்க அப்படின்னு. அதுக்கெல்லாம் இந்த படம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆன்சர் கிடைக்கும். படத்துல அந்த சாங்கு பரத்வாஜ் வந்து பிரிச்சிருப்பாப்புல. இன்னொன்று என்ன அப்படின்னா, படத்தோட டைட்டில் அட்டகாசம் ஓகே தான், தெரிஞ்சு வச்சு எல்லாத்துக்கும். படத்தோட ஓப்பனிங்ல அந்த டைட்டில் கார்டு போறப்பலாம் அட்டகாசம் 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 கத்திக்கிட்டே இருப்பாரு. ஓகேங்க, டைட்டில் வந்து மனசுல பதிஞ்சிருச்சுங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்ப நம்ம அப்படி நீ செய்ய முறுக்கு அந்த மாதிரி அவருமே பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அது மாதிரி படத்தோட பிஜிஎம் ஸ்கோர் முறுக்கிருப்பாப்புல, சான்ஸே இல்லை. இந்த தலை போல வருமாங்கிற பாட்டும் தெற்கு சீமையில் பாட்டெல்லாம் தியேட்டர்ல செலப்ரேஷன் தான். தியேட்டருக்கு வெளியே தீபாவளி இல்லை, தியேட்டருக்குள்ள தான் தீபாவளி அந்த தெற்கு சீமையில பாட்டுலாம். ஏன்னா அந்த பாட்டு ஃபுல்லாக அஜித் ஆடி இருப்பாப்புல. பயங்கரம், அந்த பாட்டோட லிரிக்ஸ்லாம் பயங்கரமா இருக்கும். அது மாதிரி இந்த படத்துல வர அந்த ஓப்பனிங் சாங் உனக்கென்னு ஒரு பாட்டு வரும், உனக்கென்னு. அதுல லிரிக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம்ல இந்த 2004 அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இவர் படங்களை வர டைலாக்கு பாட்டு வரிகள் எல்லாமே விஜயை வந்து தாக்குற மாதிரியும், விஜய் படங்களை வர பாட்டு டைலாக் இது எல்லாமே வந்து அஜித்தை தாக்குற மாதிரி தான் இருக்கும். இதுல வரும் ஏத்தி விடவும் தந்தையும் இல்லை, தாங்கி கொள்ள தாயும் இல்லை, என்னை நானே தனியாய் வந்து ஒரு லிரிக்ஸ் வரும், ஏத்தி விட தந்தை கிடையாது அப்படின்னு. அது மாதிரி அந்த டைம்ல தான் மாத்தி இந்த திருமலை படத்துல கூட ஒரு டைலாக் வரும், வாழ்க்கை ஒரு வட்டம்டா, ஜெயிக்கிறவன் தோப்பான் தோக்குறவன் ஜெயிப்பான் அப்படின்னு. அதுக்கு இவர் அடுத்த ஒரு படத்துல பதில் சொல்லியிருப்பாரு, என் வாழ்க்கை வட்டமோ சதுரமோ கிடையாது, நேர்கோடு போய்கிட்டே இருக்கும் அப்படின்பாரு. இந்த மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள எந்த சண்டையும் கிடையாது. ஆனா ஃபேன்ஸுக்கு தீனி போடணும், 2 பேரோட ஃபேன்ஸ் வந்து நான் தான் பெரியாள் நீ தான் பெரியாளுங்கிறனால ஃபேன்ஸ் அவங்க குஷிப்படுத்துறதுக்காக டைரக்டர் வந்து இந்த மாதிரி டைலாக் வைக்கிறது. பாடலாசிரியர் கூட வாண்டடா அந்த டைலாக்லாம் வைப்பாங்க. நீங்க இன்னும் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் அந்த படம் நிச்சயமா உங்களுக்கு இருக்கும். படத்தை பாருங்க, ஷுவர் என்ஜாய் பண்ணுவீங்க. வேற ஏதாவது படத்தை நான் ரிவ்யூ பண்ண நினைச்சீங்க அப்படின்னா அந்த படத்தோட நேமை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ஹானஸ்டான ஒப்பீனியனை மட்டும் தான் ஷேர் பண்ண போறேன். எனக்கு என்ன பிடிச்சிச்சு, எனக்கு என்ன பிடிக்கல, அவ்வளவுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.